அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் அன்ஃபால் 73வது வசனத்தில் நம்மை படைத்த இறைவன் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். வல்லதீன கஃபரு பாதுஹும் அவுலியாஹு பாத். இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், ஓரிரை கொள்கை சிந்தனைகளை மறுக்கக்கூடிய அந்த நபர்கள் கூட பாதுஹும் அவுலியாஹு பாத், ஒருவருக்கொருவர் நேசர்களாக இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆபத்து காலத்தில் பாதுகாக்கக்கூடிய உற்ற தோழர்களாக, உண்மை நேசர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை இறைவன் சொல்லுகிறான். இல்லா தஃஅலுஹு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் கபீர். இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் நேசர்களாக, ஆபத்து காலகட்டங்களில், கஷ்ட காலகட்டங்களில் பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக நீங்கள் இல்லாவிட்டால் தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி, இந்த பூமியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகள் தான். ஒ ஃபஸாதுன் கபீர், இன்னும் மிகப்பெரிய ஒரு அழிவு அடிச்சாட்டியங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் என்று தெள்ள தெளிவாக இறைவன் இந்த வசனத்தில் எச்சரிக்கை விடுக்கிறான். இந்த ஆயத்தினுடைய அந்த கருத்தை அப்படியே சிந்தனையில் கொண்டு சில தினங்களாக சோசியல் மீடியாக்களில் சில குழந்தைகள் ஸ்டாப் வார், நோ வார், ப்ளீஸ் ஸ்டாப் வார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பதிவிட்டு சோசியல் மீடியாக்களில் நிறைய இடங்களில் பரவ செய்யப்படுகிறது. தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய அந்த நாட்களில் கூட தங்களுடைய உயிர்களை தியாகிக்கக்கூடிய அந்த மக்களாக அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உலக ஐக்கிய நாடுகள் சபைகளில், உலக நாடுகளில் எல்லா நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் எல்லாம் தன்னுடைய நேச நாட்டுக்காக வேண்டி, அந்த நேச நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வல்லரசு என்று சொல்லக்கூடிய அந்த நாடு தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொண்டு அந்த போர் நடத்துவதற்கு உதவி செய்வதை அரபு நாடுகள் அனைத்தும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வல்லரசு நாடுகளுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த எச்சரிக்கையை தான் அல் குர்ஆன் ஷரீஃபில் இறைவன் தெளிவாக சொல்லி தருகிறான். இதில் நமக்குண்டான படிப்பினை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்காக நாம் பாதுகாப்பாளனாக இருப்போம். அல்லாஹ் நம்மளையும் பாதுகாப்பான், நம் சமுதாயத்தையும் பாதுகாப்பான்.